அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி சார் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு கொஸ்டினை நான் சாம்பிளாக வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக, ஏன்னா ரொம்ப நேரம் இதை பற்றிலாம் பேச வேண்டாம். நம்ம ரொம்ப ஷார்ட்டாக என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பல்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கொஷினை வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த கொஸ்டினை எல்லாத்தையும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து எக்ஸாமில் வரும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் முன்னெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கிடையாது. அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும். எந்த இடத்துல அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் எல்லாருக்குமே அந்த புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிற ஒரு கண்டென்ட்டையே அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உதவும், சரிங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்களேன். நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், சரிங்களா? இதில் என்ன இருக்குன்னு எழுதியிருக்குன்னு பாருங்கள். பின்வரும் காரணங்களுக்காக 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது. நம்ம எல்லாருக்குமே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பம்பாயில் ஒரு தீர்மானம் மூலமாக நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். இப்போது நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த ஒரு கண்டென்ட்டை ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு இங்கே பாருங்கள். இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷனை அனலைஸ் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் படித்த ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வரும்போது எப்படிலாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அப்படியே எடுத்து 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுங்கிற டைரக்ட் கொஷின் அப்படிங்கிறது அப்படி எல்லா நேரத்துலையும் வராது. அப்போ நம்ம படித்த ஒரு கண்டென்ட்டையே அவங்க வந்து புரிதலோடு கேட்கும்போது நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஷினை ஒரு சாம்பிளாக எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு 1942 ஆகஸ்ட் 8 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான காரணங்கள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க, 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது நிறைவேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு 5 காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த 5 காரணத்தில் எந்தெந்த காரணம் சரின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் நம்ம படித்ததுக்கும் இங்கே இருக்கிற விஷயத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறது எளிமையாக தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால், அதாவது இது எல்லாமே என்ன, இந்த 5மே இங்கே இருக்குது பாருங்கள், 5 இருக்குது. இந்த 5மே என்ன, அந்த 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானமாக ஏன் நிறைவேற்றப்பட்டது, அவ்வளோ அந்த டைமில் அது ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அந்த ஏன் நடந்துச்சுங்கிற காரணம். அதில் இதெல்லாம் எது சரி? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தோல்வியிலான்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க சரி. ஏன்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. ஆனால் அவங்களுடைய அறிக்கை நமக்கு சாதகமாக இல்லை. அதனால தான் காந்தியே என்ன சொன்னார், பின் தேதியிட்ட காசோலை, வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை போல உங்களுடைய இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கை அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானது தான் கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கை காந்தியாலலாம். அப்போ அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு ஏற்கப்படலை. அதனால் அதோடைய தோல்வி, அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து நம்ம நாட்டுக்கான கான்ஸ்டியூஷன் எழுதலாமா எழுதக்கூடாதா, சுதந்திரம் கிடைக்கலாமா கூடாதாங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க வந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு ஃபேவராக இல்லை, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கை தோல்வியுற்றதால் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம இன்னும் கோவத்துக்கு தான் உள்ளானோம். அப்போ ஓகே, அப்போ பம்பாயில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கான ஒரு காரணமாக இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய தோல்வியை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஒரு ஆன்சர் உண்டு, இது ஒன்று சரி. அடுத்து பாருங்க, இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2ஆம் உலகப்போர் காலகட்டம் தான் நீங்கள் பார்க்குற இந்த பம்பாய் தீர்மானம், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காலகட்டம் என்பதே ஒரு 2வது உலகப்போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. 1939 ஸ்டார்ட் ஆகி அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. 2ஆம் உலகப்போரில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நம்ம ஆங்கிலேயர்களுடைய ஒரு அவங்களுடைய ஆட்சி, காலனி ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நாடாக இருந்ததுனால நம்மளுடைய படை வீரர்களும் அவங்களுடைய சோல்ஜர்ஸ், அவங்களுடைய படைகளில் வேலை பார்த்த படை வீரர்கள் இந்தியர்கள் எல்லாருமே ஜப்பான்கிட்ட போய் சண்டை போட்டாங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக. அப்ப ஜப்பான்காரங்க நம்ம இந்திய படை வீரர்களே ஆங்கிலேயர் சார்பாக சண்டை போட்ட எல்லாருமே பிடிச்சி சரண்டர் பண்ணிட்டாங்க, பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க. அப்போ ஜப்பானியர்கள் அடுத்து என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை நோக்கி படையெடுக்கலாம். அது 2ஆம் உலகப் போரில் ஜப்பானியர்கள் ஜெயிச்சாங்க, ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நின்று அடிச்சாங்க. அப்போ அவங்களோட அடுத்த எண்ணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா,
ஒரு கட்டத்தில் அவங்க அடுத்து நம்ம இந்தியாவை நோக்கி பயணம் செய்யலாமா, அங்கே போய் நம்ம சண்டை போடுவோம், அந்த நாட்டை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு ஜப்பானியர்கள் யோசிச்சாங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால், அப்போ இதுவும் சரிதான். அப்போ எதனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு? ஒருவேளை ஜப்பானியர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் சண்டை, இதில் இந்தியா எங்கே நம்ம குறுக்க வந்தோம்? நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு நாடாக நம்ம போயிட்டதால அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்மளும் போய் சண்டை போட்டாங்க நம்ம படை வீரர்கள். அப்போ நம்ம படை வீரர்களை ஜப்பானியர்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஜப்பானியர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இந்தியர்கள் காலனி ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவை நோக்கி படையெடுத்து இந்தியாவை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு ஜப்பானியர்கள் நம்ம நாட்டு பக்கம் திரும்பினாங்க. அப்போ இதுவும் ஒரு காரணம், இது உண்மைதான். அப்போ இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா காந்தி என்ன சொல்றாரு, ஆல்ரெடி ஒரு நாட்டுக்காரன் ஆங்கிலேயரே நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம், அவங்ககிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறதே நமக்கு போதும் போதும் ஆயிடுது. இப்போ அடுத்து ஜப்பான் காரணம் இந்த பிரிட்டிஷ்காரனால இந்தியா மேலே படையெடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த சூழ்நிலை உருவாகுது. அப்போ இதுவும் ஒரு காரணம், வெள்ளையனை வெளியேற்றம் உருவாவதற்கு இதுவும் ஒரு காரணம் தான். இது சரிதான். அடுத்து மூணாவது பாருங்க, ஜப்பானிடம் காட்டிய அனுதாபத்தினால். அப்படி கிடையவே கிடையாது. ஜப்பான் கிட்ட நம்ம அனுதாபம்லாம் காட்டல. ஜப்பான் மீது நம்ம மேல அவங்க போறதே வரலான்னு இருந்தாங்க. அதனால ஜப்பான்ல நம்ம அனுதாபம்லாம் காட்டல. அதனாலலாம் ஒன்றும் இந்த தீர்மானம் கொண்டு வரல. இது முழுக்க முழுக்க தவறு. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக. இது கரெக்ட் தான். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணணும்? இந்தியாவுடைய விடுதலை கோரிக்கை, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியில் போங்க, எங்கள் நாட்டுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக, அவங்களை கட்டாயப்படுத்துவதற்காக, அதை ஒரு கட்டாயமாக நம்ம சொல்லணும், எங்கள் நாட்டை விட்டு நீ வெளியில் போ, எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நம்ம ஆங்கிலேயர்கள்ட்ட ஒரு கட்டாயமாக சொல்கிற மாதிரி அது இருக்கணும். அந்த தீர்மானம் அப்படிங்கிறது அப்படி தெரிஞ்சிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இது உண்மைதான், இது சரி. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வேற ஒரு நாட்டை ஆதரிக்கிறதுக்காகலாம் இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கல. இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என்பதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபைனலி மூமெண்ட். அதாவது இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதுங்கிற கட்டத்தில் தான் வெள்ளையனை வெளியேறு இயக்கமே காந்தியே ஒரு டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடிங்கிற ஒரு முழக்கத்தையும் அங்கே சொல்லியிருப்பாரு. அதனால வேற நாட்டை ஆதரிப்பதுக்கு தான் கிடையாது. இது தவறு. அப்போ 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கான காரணமாக இங்கே கொடுக்கப்பட்ட அஞ்சல எது சரின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கையோட தோல்வி. சரிதான். இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் படையெடுத்து வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். 2 கரெக்டு தான். ஜப்பானிடம் காட்டிய அனுதாபத்தினால் இது தப்பு கிடையாது. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது சரிதான். அப்போ 1, 2, 4 சரி. எங்க இருக்கு? இங்க இருக்க ஆப்ஷன் ஏ, 1, 2, 4 சரி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினை வச்சு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி சார் அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பள்ளி புத்தகத்தில் 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதில் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கில் அந்த கண்டென்ட்டை மட்டும் படிக்காமல் அதுக்கு கீழே இருக்கிற அந்த தேரியை நீங்கள் படிக்கணும். அது எதனால் தொடங்கப்பட்டுச்சுங்கிற காரணம் எல்லாத்துக்குமே மஸ்ட்டு. ஏன்னா இந்த காரணத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தோணும். அதனால இதில் நம்ம கரெக்டாக ஆன்சரை எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை படிக்கும் போதே, அதாவது புக்கில் நீங்கள் அந்த 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம்னு படிக்கும் போதே அது எதனால் தொடங்கப்பட்டுச்சுங்கிற காரணமும் மஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும். அப்போது தியரியாக கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அந்த தியரியும் ஸ்கூல் புக்கிலேயே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நான் இங்கே சொன்னல இந்த 5 பாயிண்ட், இது எதுவுமே அவுட் சோர்ஸ் கிடையாது. நான் 10% சொல்கிறேன், இது எதுவுமே அவுட் சோர்ஸ் இல்லை. எல்லாமே பள்ளி புத்தகம். எல்லாமே நீங்கள் 10th புக்கு 11th 12th ஐஎன்எம்ல எடுத்து படிச்சிங்கன்னா இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தோன்றப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது அந்தந்த லைனில் வரும். அப்போ இப்படி தான் நம்ம படிக்கணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் ஒரு டாப்பிக்கை படிக்கும் போது அந்த டாப்பிக்கை நம்ம படிக்கிறோன்னா, ஒரு கண்டென்ட் படிக்கும் போது அதுக்கான காரணம் என்ன, இது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அதோட எஃபெக்ட் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது அந்த கண்டென்ட் புரிதல், அந்த கண்டென்ட் எதில் அதிகமாக கேட்குறாங்க. 2 விஷயம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் ஆகும். 1, ஒரு இப்போ பாலிட்டியில் உங்களுக்கு சிலபஸில் நிறைய இருக்குது. ஆனால் எந்த சிலபஸில், அதாவது பாலிட்டிங்கிற சிலபஸில் நிறைய டாபிக் இருக்கும், அதில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக மெஜாரிட்டியாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். வேறு நான் பாலிட்டின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாமே அப்படி தான். செகண்டு, எதில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. செகண்டு, எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்.
எதில் கொஷின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, இந்த ரெண்டு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போது இந்த கொஷின்லாம் பாருங்கள், நிறைய பேர் இதில் எப்படி மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா, இந்த ஜப்பானிடம் காட்டிய அனுதாபம், இல்லாட்டி இந்த சோவியத் யூனியனை ஆதரிப்பது, இதில் இல்லாட்டி இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால் ஜப்பான் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இப்படி ஒரு சண்டை அந்த நேரத்தில் இருந்துச்சுங்கிறது நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லாமல் விட்டுருவாங்க. ஏன்னா இரண்டாம் உலக போருங்கிறது நம்ம இந்தியா டைரக்டாக யார்ட்டி சண்டை போடல, ஏன்னா நம்மளே ஆங்கிலேயருக்கு கீழே இருந்தோம். அப்போ ஆங்கிலேயர் போய் ஜப்பான்கிட்ட சண்டை போடும்போது ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக வேறு வழி இல்லாமல் நம்மளும் படை வீரர்கள் போய் சண்டை போட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த புரிதல் எப்படி வரும்னா அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடாமல் எந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த கொஷினை பார்த்தா நீங்கள் எதை தெரிஞ்சுக்கலாம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டு கிளியர். செகண்டு, அந்த டாப்பிக்லேருந்து அவங்க எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஷினை படித்து பார்க்குறீங்க. முடிஞ்சிருச்சா? இது மாதிரி வேறு என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் அது எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, இந்த ரெண்டு விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டே போங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் உட்காரும்போது. சரிங்களா? ஸோ இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சாம்பிளுக்கு தான் ஒரு கொஷினை வச்சு பார்த்தேன். நம்ம போக போக நம்ம வேறு வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வீடியோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, வீடியோஸ் கொடுக்கும். நமக்கும் இங்கே ஒர்க்கெலாம் போகிறதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டே கொடுக்கல. நம்ம டீமும் இங்கே எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த அப்டேட் வரும், கண்டிப்பாக வரும். ஜேடி நோட்ஸ் நிறைய பேர் ஒரு வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவோட அப்டேட் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. இன்னும் 60 நாள் தான் இருக்குது, 70 நாள் தான் இருக்குது அப்படி நினைச்சலாம் பயப்படாதீங்க. இன்னும் 60 நாள் இருக்குது, இன்னும் 50 நாள் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் மிச்சம் இருந்தால் கூட இன்னும் ஒரு நாள் இருக்குது, நம்மளால் படிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு நாளையும் நீங்கள் கடந்து போங்க. அது மட்டும்தான் அதாவது பாதி வெற்றி எங்கே முடிவாகும் அப்படின்னா பயம் இல்லாமல் இருப்பதில்லை. சரிங்களா? அதனால தான் ஒரு வீரன் ஒரு போர்க்களத்தில் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ பற்றி பேசவே மாட்டாங்க. அவன் எப்படி முயற்சி பண்ணாங்கிறத பற்றி தான் பேசுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் நிறைய பேர் சண்டையே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய வீரர்களாக இருப்பீங்க அப்படின்னா அவங்களோட முயற்சி அப்படி இருந்திருக்கும். சில பேர்லாம் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க பெரிய வீரர்கள், ஆனால் அவங்க பெரிய வீரர்களாக கருதப்படுவாங்க. ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று பயமே இல்லாமல் சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ வெற்றி தோல்வி என்பதெல்லாம் எப்படி முடிவாகுது, உங்களோட பயம் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்கனாலே பாதி வெற்றி முடிஞ்சு போச்சு. அதனால் இன்னும் இந்த நாட்களை நினைச்சலாம் பயப்படாதீங்க. உங்களோட திட்டமிடல் சரியாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் சரியான பாதையில் போகும் பட்சத்தில் இந்த நாட்கள் அப்படிங்கிறது வெறும் நாட்கள் மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கான ரிசல்ட் அதை அஃபெக்டே பண்ணாது. ஆனால் உங்களோட திட்டமிடல் சரியாக இல்லாத பட்சத்தில் 50 நாள் இல்லை 100 நாள் 200 நாள் இருந்தாலும் நம்ம திட்டமிடல் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது தப்பான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் சரியான ரூட்டில் போயிட்டு இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு ஷெடியூல் போடுறீங்கன்னா அந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போட்டு பாருங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 10 நல்லா படிச்சிருங்க. நான் தமிழுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது கொஞ்சம் டைமே இல்லாமல் நமக்கு போயிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக இருக்கிற டயத்தில் ரொம்ப ப்ரெஷரில் தான் வீடியோ கொடுக்குறோம். கண்டிப்பாக நான் அடுத்தது தமிழுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ரொம்ப சீக்கிரம். தமிழுக்கெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம், ரொம்ப இருக்காது. ஒரே வீடியோலேயே 6th 7th அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் பயப்படாமல் படிங்க, நாட்களை நினச்சி பயப்படாதீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நாட்கள் நினச்சி பயப்படாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு கொஷின்ஸை பார்க்க கற்றுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அடுத்து வரப்போகிற குரூப் 1 குரூப் 2ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு எக்ஸாமாக தெரியும். நீங்கள்லாம் குரூப் 1 சாதாரணமாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? எப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரப்போகிற யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, குரூப் 1 எக்ஸாம் எழுதுங்க. இந்த எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கானதாக இருக்கும். உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும். நமக்கு ஈஸியாக கொஷின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, நம்ம ஏன் யூபிஎஸ்சி எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்துடும். அடுத்த வருடம் நடக்க போகிற யூபிஎஸ்சி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எழுதணும். அப்படி எழுதணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இப்படிலாம் நீங்களே உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அனலைஸுங்கிறத நான் எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு கண்டென்ட்டோட சந்திக்கலாம். நன்றி.